அழைக்கின்றோம். கிலாஃபத்தின் மூலமாக தான் உண்மையான அர்த்தத்தில் தொழுகையை நிலைநாட்டுதல், ஜக்காத் கொடுத்தல் மற்றும் ரசூலுக்கு கட்டுப்படுதல் என்ற இந்த 3 விஷயங்களும் நடைபெற முடியும் என்பதை பற்றி மிக அழகான முறையில் விளக்கம் கொடுத்தீர்கள். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கின்றார். மிர்சா குலாம் முகமது சாஹிப் அவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் தொலைக்காட்சியில் காட்டுகின்றீர்கள். இது ஹதீஸில் தடை செய்யப்பட்டுள்ளது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகைப்படத்தை தடை செய்துள்ளார்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மிர்சா குலாம் முகமது சாஹிப் அவர்களுடைய புகைப்படத்தை தொலைக்காட்சியில் காட்டுகின்றீர்கள்? இதற்கு என்ன விளக்கம் என்று கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது அடுத்து என்ன கேள்வி கேட்டுக்கிறார்கள் என்றால், ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய போட்டோவை நீங்கள் டிவியில் காண்பிக்கின்றீர்களே, போட்டோ எடுப்பது தடுக்கப்படவில்லையா? ஹதீஸில் தடுக்கப்பட்டிருக்கிறதே என்பதுதான் கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளை நேரடியாக எங்களிடம் கேட்பதை நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம். இந்த கேள்விகளை எங்களிடம் நேரடியாக கேட்காமல் மற்ற ஆலிங்களிடம் சென்று கேட்டால் அதற்கு சரியான விளக்கம் உங்களுக்கு கிடைக்காது. எனவே யார் மிகவும் நேரிய வழியை கை கொண்டவாறு எங்களிடம் கேட்டிருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். பலரும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நேரடியாக போன் மூலமாகவும் என்னிடமும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெளிவான பதில் தரப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. போட்டோ என்று வருகின்ற போது ஹஜ்ரத் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய போட்டோவை இந்த தொலைக்காட்சியில் காட்டும் போது மட்டும்தான் மக்கள் அதனை ஆட்சேபனையாக கொள்கிறார்கள். ஆனால் இதே போட்டோ அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றதா என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே வாழ்க்கையில் எந்த விதமான காரியத்துக்காகவும் போட்டோவை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த ஹதீஸுக்கு அவர்கள் அந்த பொருள் தான் கொடுக்கிறார்கள் என்றால் போட்டோ எல்லா நிலையிலும் ஹராம் தான் என்ற பொருளை இந்த மக்கள் கொடுக்கிறார்கள் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஹஜ்ஜிக்கு கூட செல்ல முடியாது. ஏனென்றால் பாஸ்போர்ட் வேண்டும். பாஸ்போர்ட்டில் அந்த போட்டோ இருக்கும். பிறகு குடும்ப அட்டை இருக்கிறது என்றால் அதற்கு போட்டோ வேண்டும். ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த சட்டத்தின்படி போட்டோ இருக்க வேண்டும். ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனை சேர்க்கணும்னா கூட ஒரு போட்டோ வேண்டும். இதையும் கூட நான் பலருக்கும் எடுத்து சொல்லி இருந்தோம். அதில் அவர்கள் பதில் என்ன தந்தார்கள் என்றால், இதெல்லாம் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, ஒரு கட்டாய சூழ்நிலையின் காரணமாகத்தான் இதையெல்லாம் நாம் செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். அப்போ சகோதரர்களே, சற்று சிந்திக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது இந்த உலக விஷயமாக இருக்கும்போது அது உங்களுக்கு நிர்பந்தமாக இருக்கிறது என்றால், கட்டாய சூழ்நிலை இருக்கிறது என்றால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அது ஹதீஸுக்கு முரண்பட்டாலும் சரியே. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டோவை தடுத்திருக்கிறார்களே, நம் பையனுக்கு போட்டோ எடுப்பதா வேண்டாம் என்று யாரும் அந்த முடிவுக்கு வருவதில்லை. போட்டோ எடுப்பது ஹதீஸில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாம் டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதா எடுக்கக்கூடாதல்லவா என்ற முடிவுக்கு யாரும் வருவதில்லை. போட்டோ எடுப்பது ஹராம் என்ற நிலையில் அந்த ஹராமான வழியை மேற்கொண்டவாறு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமா, அப்படி சென்றால் அந்த ஹஜ்ஜு கூடுமா என்று கூட யாரும் சிந்திப்பதில்லை. இந்த உலக காரியங்களில் எல்லாம் மார்க்க காரியத்திலும் கூட ஹஜ் என்பது ஒன்றுதான் மார்க்க காரியமாக வருகிறது. அங்கு அந்த மார்க்க காரியமாக இருந்தாலும் உலக காரியமாக இருந்தாலும் பெரும்பான்மை உலக காரியம்தான். அவர்கள் போட்டோ எடுக்கிறார்கள். அந்த போட்டோ எடுப்பதை கட்டாய கடமை, கட்டாய சூழ்நிலையில் அது தவறு அல்ல, ஹராம் அல்ல என்று நினைக்கிறார்கள். இதே மாதிரி மார்க்க விஷயங்களிலும் கட்டாயமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அதனால் ஒரு பயன் இருக்கும்போது அதனை பேணி நடப்பதில், அதனை நாம் பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவ்வாறு இல்லை என்றால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் மறுக்க வேண்டியது வரும். ஒரு பணம் இருக்கிறது, ஒரு பணத்தை மனிதன் ஜேபிலே போட முடியாது. ஏன்னா அந்த பணத்துல போட்டோ இருக்குது, ரூபா நோட்ல போட்டோ இருக்குது. அந்த ரூபா நோட்ல போட்டோ இருக்கும்போது அதனை அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது இந்த போட்டோ என்பது உலகத்தில் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த போட்டோவையும் இப்போது நாம் காட்டுகின்ற நியத் என்னவென்றால், சிலருக்கு சிலருடைய முக ஜாடையை வைத்து இவருடைய முகம் உண்மையாளரின் முகம்தான், ஒரு பொய்யரின் முகம் இப்படி இருக்க முடியாது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான திறன் இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்டவர்கள் இந்த போட்டோவை பார்த்த பிறகு கூட ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய போட்டோவை சிலர் பார்த்துவிட்டு இவருடைய முக ஜாடையை வைத்து பார்க்கும்போது இவர் உண்மையாளராகத்தான் இருக்க முடியும் என்று பலர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜமாத்தை தழுவி இருக்கிறார்கள். அன்னாரை உண்மையான
இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிக்கப்பட்ட இமாம் மஹதியாக இவர் இருக்கலாம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த காரணத்தை தான் ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் தமது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிலருடைய தோற்றத்தை வைத்து முக ஜாடை வைத்து உண்மையாளர் பொய்யரை பிரித்து அறியக்கூடிய அந்த பக்குவம் இருக்கிறது. அவர்களுக்காக நான் இந்த போட்டோவை வெளியிடுகிறேன் என்று அவர்கள் அதற்கான காரணத்தையும் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த ஆலிம்கள், இந்த அஹ்மதி அல்லாத மற்ற முஸ்லிம்கள் இந்த காரணத்தை சொல்வதில்லை, இதை மறைத்து விடுகிறார்கள். எவ்வாறு ஒரு ஹஜ் செல்வதற்கு போட்டோ நிர்பந்தமாக இருக்கிறதோ, கட்டாய சூழ்நிலை இருக்கிறதோ, அதே போன்று ஒரு உண்மையாளரை தெரிந்து கொள்வதற்காக அந்த போட்டோ மூலமாக தெரிய முடியும் என்றால், அது ஒரு கட்டாய சூழ்நிலையாக இருக்கிறது என்றால், அதற்காக மார்க்கத்திற்காக அதனை பயன்படுத்துவதில் எந்த விதமான தடையும் இல்லை, தடங்களும் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் தான் அவர்கள் போட்டோவை ஜாயிஸாக ஆகுமானதாக கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சகோதரர்களே, இன்னும் சிலருக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி இமாம் மஹதியை பற்றிய கனவில் காட்சியாக காட்டப்பட்டிருக்கின்றது. சிலர் கனவில் பார்க்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கனவில் காட்டி கொடுத்திருக்கிறான், இந்த காலத்தில் இமாம் மஹதி தோன்றிவிட்டார்கள், அவர் இன்னவர்தான், இப்படிப்பட்டவர்தான் என்று அவர்கள் கனவில் பார்க்கிறார்கள். கனவில் அவருடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த போட்டோவை பார்க்கக்கூடிய சூழ்நிலையே அந்த மக்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி பல சாதாரண மக்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக இன்னாருடைய ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தோற்றத்தை, முக ஜாடையை கனவில் காட்டி கொடுத்திருக்கிறான். அந்த கனவில் பார்த்த பிறகு நேரடியான போட்டோவை அவர்கள் பார்க்கிறார்கள். இவர் யார், இவரைத்தானே நான் கனவில் பார்த்தேன் என்று நினைத்து அது பற்றி ஆய்வு செய்து அதன் பிறகு அன்னாருடைய உண்மையை தெரிந்து இந்த ஜமாத்தில் ஏற்றவர்கள் பலர். இவ்வாறு உண்மையிலேயே ஒரு உண்மையாளரை தெரிந்து கொள்வதற்காக அந்த போட்டோ பயன்படுகிறது என்றால், அந்த போட்டோ உலக ரீதியாக அல்லாமல் மார்க்க ரீதியாக மட்டும் பயன்படுத்த தகுதி பெற்றதென்றால், ஆகுமானது என்றால் அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் என்று நாம் அடித்து சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக ஹஜ் செய்வதற்கான அந்த நிலை, இந்த ஹஜ் செய்வதற்கு கூட இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஒப்புக்கொண்ட பிறகுதான் அந்த ஹஜ் கூட கடமையாக ஒருவருக்கு ஆகின்றது. ஆக அந்த அளவுக்கு ஒரு ஹஜ் நேரத்தில் ஒரு போட்டோ தேவைப்படுகிறது என்றால், அது அந்த நேரத்தில் ஹராமாக ஆகாது என்றால், அப்போ ஒரு உண்மையாளரை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த போட்டோவை பயன்படுத்துவதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சகோதரர்களே, இன்னொரு சாதாரண விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். போட்டோ என்று பொதுவாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸில் போட்டோ பற்றி ஹராமாக வந்திருக்கிறதே என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டோவை பற்றி சொல்லவில்லை. அந்த காலத்தில் போட்டோ என்பதே இல்லை, புகைப்படம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை. இல்லாத ஒன்றை பற்றி அவர்கள் எப்படி தடை செய்திருப்பார்கள்? போட்டோ என்பதே கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் போட்டோவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள், ஹராமாக்கினார்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த ஹதீஸுக்கு இவர்கள் கொடுக்கின்ற அந்த விளக்கம் அல்ல. முசவ்விர் என்ற அந்த வார்த்தை அதில் வருகிறது. அது பொதுவாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் எல்லாமே கையால் வரைவது, கையால் வரைகின்ற வரைபடத்துக்கு தான் அது கூறப்படுகின்றது. அதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே இந்த போட்டோ ஒரு உண்மையாளரை அடையாளம் காணுவதற்காக பயன்படுகிறது என்றால், அதனை பயன்படுத்துவதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட கேள்விகள் நேரடியாக எங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு முஸ்லிம் சகோதரர்களை நாங்கள் மிகவும் பணிவுடன் மேலும் கேட்டுக்கொள்கின்றோம். புகைப்படம் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக அருமையான விளக்கம் கொடுத்தீர்கள். சகோதரர்களே, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜமாத் ஆகும். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாக்களிக்கப்பட்டு இறைவனால் நியமிக்கப்பட்ட இமாம் மஹதி ஆகும். அவர்களை தொடர்ந்துதான் இந்த கிலாஃபத்தும் வளர்ந்திருக்கின்றது. உலகிலேயே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒன்றில்தான் உலகளாவிய கிலாஃபத் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஜமாத்தை அழிப்பதற்காக மக்கள் பெரும் முயற்சிகள் செய்தார்கள். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி பெரும் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த ஜமாத் மேலும் மேலும் வலுவடைந்தவாறு, வளர்ச்சி அடைந்தவாறு முன்னேறிக் கொண்டேதான் செல்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இறைவனால் நாட்டப்பட்ட ஒரு செடியாகும். அதற்கு இறைவனே தண்ணீர் ஊற்றுகின்றான், அவனே பராமரிக்கின்றான், அவனே வேலியமைத்து பாதுகாக்கின்றான். என்னை அழிப்பதற்கு
நீங்கள் பெரும் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டீர்கள். இது தனிநபரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜமாத்தாக இருக்குமே, ஆனால் இந்த ஜமாத்தும் இருந்திருக்காது, அதன் பெயர் கூட எரிஞ்சி இருக்காது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நாம் இப்போது பார்க்கின்றோம், அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் 190 நாடுகளுக்கும் மேலாக பரவி இருக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் இதில் இணைந்த வண்ணம் உள்ளனர். ஆகையால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் இணைந்து இந்த கிலாஃபத்தின் கீழ் வருவதில்தான் உண்மையான பரக்கத் இருக்கின்றது. அப்பொழுதுதான் கிலாஃபத்தின் கீழ் நீங்கள் வர முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த இமாம் மஹ்தி என்றும் வாக்களிக்கப்பட்ட மசி என்றும் வாதித்தார்கள். எந்த இமாம் மஹ்தி தோன்றுவார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ, எந்த வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுவார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ, அந்த இமாம் மஹ்தி வாக்களிக்கப்பட்ட மசி நான் கௌபத்துல்லாவில் நின்றும் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன். எந்த இறைவன் மீது பொய் சத்தியம் செய்வது சாபத்திற்குரியதோ அந்த இறைவன் மீது நான் உண்மையாளன் என்று நான் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதித்தார்கள். அவர்களுடைய படத்தை தான் நீங்கள் இப்போது தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் மஹ்தியை கண்டால் அவர் கைகளில் பையத் செய்யுங்கள். பனி மலைகளை முழங்கால்களில் கடக்க நேர்ந்தாலும் அவரிடம் செல்லுங்கள். ஏனென்றால் அவர் அல்லாஹுடைய கலீஃபாவும் மஹ்தியும் ஆவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த மஹ்தியை கண்டால் அவருடைய கையில் பையத் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவரிடம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே வாக்களிக்கப்பட்ட மசி இமாம் மஹ்தி தோன்றியாயிற்று. அவர்களை முஸ்லிம் சமுதாயம் அடையாளம் காண வேண்டும். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிலாஃபத் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மலர்ந்திருக்கிறது. நுபுவத் வழியில் கிலாஃபத் தோன்றும் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்கள். அதுபோன்று ஹஜ்ரத் இமாம் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் கிலாஃபத் மலர்ந்திருக்கிறது. என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் 5வது கலீஃபா ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்கள் இந்த ஜமாத்தை வழிநடத்தி செல்லுகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற 20 கோடி அஹ்மதி முஸ்லிம்களின் ஒப்பற்ற தலைவர் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்கள். உலகத்தில் உள்ள 194 நாடுகளில் வாழும் 20 கோடி அஹ்மதி முஸ்லிம்களின் ஒரே தலைவர் கலீஃபத்துல் மசி ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்கள் ஆவார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஆன்மீக தலைவர் கலீஃபத்துல் மசி அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். சமீபத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அதனுடைய வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி தங்களுடைய இமாமை வரவேற்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். اللهم صل